வணக்கம். மைனாரிட்டி ஆட்சி அமைச்சு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையா வெளிநாட்டுக்கு, அதாவது இத்தாலிக்கு G7 கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாருங்க நேத்து. இந்த சூழல்ல நேத்து நடந்த 2 சம்பவம் நரேந்திர மோடிக்கு ஒரு கடும் பதட்டத்தையும் ஒரு எரிச்சலையும் கொடுத்திருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா, ஒன்னு தெலுங்கு தேசம், இன்னொன்னு RSS. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, தெலுங்கு தேசம் கட்சியில சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான தலைவர்கள்லாம் கூடி பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சபாநாயகர் போஸ்ட் நம்மளே வாங்கணும். அப்படி நம்ம வாங்காம விட்டுட்டா நாளைக்கு நரேந்திர மோடி நம்ம கட்சி எம்பிக்களே உடைச்சு அப்புறம் நம்மளை பார்த்தோன்னா அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. இதை நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போகக்கூடாது. அதனால சபாநாயகர் பதவியை எப்படி நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது பாஜக தலைமைக்கு தெரிஞ்சோன்னா மோடிட்ட சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கிறதுங்கிறது உங்க அரசுக்கே ஆபத்தா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, 1999ல வாஜ்பாய் ஆட்சி அமைச்ச காலத்துல இதே தெலுங்கு தேசத்தை சேர்ந்த பாலயோகி, சிஎம்சி பாலயோகி சபாநாயகரா இருந்தாரு. அவர் ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா அந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடக்கும்போது வாஜ்பாய் ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதே மாதிரி இப்பயும் தெலுங்கு தேசத்துக்கு நம்ம சபாநாயகர் கொடுத்தோம்னா மெஜாரிட்டி இல்லாத இந்த சூழல்ல நம்ம ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க. இது நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய எரிச்சலாவும் தலைவலியாவும் இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, RSS தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூருக்கு விசிட் பண்ணியிருக்கிறார். அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேத்து மதியம் கேம்பியர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல RSS தலைவர் மோகன் பகவத்தை பார்த்து 1/2 மணி நேரம் பேசி இருக்கிறாருங்க. இங்க இருக்கக்கூடிய தேசிய உத்தரப்பிரதேச அரசியல் பத்தி. திரும்ப மறுபடியும் சாயந்தரம் நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு அப்பயும் சரஸ்வதி கோயில்ல ஒரு கோயில்ல அங்கேயும் இவங்க 2 பேருமே மோகன் பகவத்தும் அவரு ஆதித்யநாத்தும் சந்திச்சு மறுபடியும் அரசியல் பேசியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஆதித்யநாத்துக்கு மோடி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தா முதல்வர் பதவியிலிருந்து நம்மளை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குங்கிற பிரச்சனை அது. அதன் விளைவுதான் அவர் உள்ளடி வேலை பார்த்து தான் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு சீட்டு கம்மியாச்சு. மோகன் பகவத்துக்கு என்னன்னா, RSS தலைவரா நம்ம இருந்தோம், நம்ம அப்பாட்ட தான் அரசியல் படிச்சு நம்ம வீட்டிலே வளர்ந்த நரேந்திர மோடி நமக்கு எதிராக இப்படி இருக்காருன்ற ஆதங்கம் அவருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் பேசிய அரசியல் என்ன அப்படின்னு RSS தலைவர்கள்ட்ட அங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சாதாரணமா எப்பயும் நடக்கிற மாதிரியான நிகழ்வு கிடையாது. இது உத்தரப்பிரதேசத்துல பாஜகவின் தோல்விக்கு காரணம் என்ன, அடுத்து என்ன செய்யலான்றதுக்கான ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 சந்திப்பும் நரேந்திர மோடிக்கு தலைவலியாவும் அதிர்ச்சியாவும் இருக்குங்க. வரக்கூடிய நாட்கள்ல இதை மோடி எப்படி சமாளிப்பாருங்கிறத நம்ம எல்லாம் பார்க்கலாம். நன்றி.